உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு, உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நொடி பொழுதற்கும் நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க, கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னவே உங்களுடைய தேவை என்னது என்பதை உங்களுடைய பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் எல்லாம் தெரியும். அவருக்கு நீங்க வியாதிப்பட்டிருக்கிறது தெரியும், நீங்க வறுமையில இருக்கிறது தெரியும், நீங்க கடல்ல இருக்கிறது தெரியும். ஆனாலும் இக்கட்டு நேரத்திலே நீங்கள் என்னை கூப்பிடுகிறீர்களா? God wants to hear that one. அதே சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அங்கே தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். ஆனா ஆங்கில வேதாகமத்திலே அங்கே ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே if you can read the 15th verse, யாராவது ஒருவர் வாசிங்களே. And call upon me in the day of and call upon me in the day of trouble or distress, I will deliver you, and you will honor me, பாருங்க, அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்க எப்படி இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்குங்க? and call upon me. and அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குங்க. நீங்க ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்னா 14வது வசனத்தை வாசியுங்களே. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஹல்லேலூயா. 2 காரியம் பண்ணணும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும், உன்னதமானவருக்கு நம்ம பொருத்தனைகளை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில ஸ்தோத்திர பலி சொன்னீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேரு நான் பொருத்தனைகளா செஞ்சுட்டேன் ஆனா நிறைவேற்றல? எத்தனை பேர்? அப்ப கர்த்தர் என்ன கேட்பார்னா, எந்த ஆடு மாடு ஸ்தோத்திரம் பண்ணாது, மிருக ஜீவன்களா ஸ்தோத்திரம் பண்ணாது. யாரு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? மனிதர்களாகிய மனிதர்கள் என்று சொல்வதை விட தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் உன்னதமான தேவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது எவ்வளவு நிச்சயம்.